ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழண்ணா கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்வே வைக்க போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறது புரியும். அது மட்டும் இல்லாமல் ரெடீம் கோடு 10 ரூபா ரெடீம் கோடு வந்து ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி ஒரு ஆப் பற்றினோட வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம் போய் பாருங்கள். மற்றும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ஆக்சுவலி. ஓகேங்களா? ஒரு 10 ரூபா ரெடீம் கோடு. நீங்களும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போதோ ஒரு டைம் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ்வே நடத்துவோம். ஓகேங்களா? அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்களும் அதில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஓகே, டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் கலந்துக்கோங்க. உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரமாட்டேன்னு சொன்னீங்க. அதனால் அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோவோட அப்டேட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சரி கைஸ், இப்போ நம்ம கிவ்வே மிஷினுக்குள்ளே போயிடலாம். ஒன்றும் கிடையாது, இப்போ இந்த கிவ்வேல கலந்துக்க போகிறது நீங்கள் தான். ஓகேங்களா? எந்த மெத்தட் ப்ரோ கிவ்வே வைக்க போகிறீங்க அப்படின்னா டோர்னமெண்ட்டு இல்லைனா ஸ்பின் வீல், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் வைப்பேன். அதை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? நான் ஓட்டு போட சொன்னால் 4000 பேர் ஓட்டு போடுறீங்க, நான் கிவ்வேல கலந்துக்கிறது வெறும் 40 பேர் கூட கிடையாது. ஓகேங்களா? அதனால் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்களாம் எனக்கு மெயில் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? மெயில் பண்ணும்போது அந்த என்ன மெத்தட் உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் அப்படியே அது கூட சேர்த்து அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேங்களா? டோர்னமெண்ட் வேணுமா இல்லை ஸ்பின்னில் வேணுமான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோர்னமெண்ட்டாக ஸ்பின்னிலான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு கலந்துக்கிற உங்கள்கிட்ட தான் நான் அதை கேட்கணும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு ஒரு சின்ன மிஷின் தான் கைஸ், ஒன்றுமே கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? டமாஷா லைவ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. இந்த ஆப்பில் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மிஷினை முடிச்சுட்டு எனக்காக நீங்கள் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு. ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட் ஆனோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. ஓகேங்களா? உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா? என்டர் யுவர் மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் இந்த இடத்துக்கு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓகேங்களா? இது உங்களுக்கு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணோடனே ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் ஒரு 4 டிஜிட்ஸில் வரும். ஓகேங்களா? மெசேஜ் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் முக்கியமான ஸ்டெப்ஸு, நல்லா கவனிச்சிக்கோங்க எல்லோரும். ஓகேங்களா? நல்லா கவனிச்சிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், சும்மா உங்கள் நேம் ஏதோ ஒன்று என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணாமல் தமிழ்நாடே செலக்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேட் ஆஃப் பர்த்டே அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த்டே ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 2000க்குள்ளே இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க டேட் ஆஃப் பர்த்டே. அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதான், என்டர் ரெஃபரல் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெஃபரல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெஃபர் கோட் எல்லாம் கரெக்டாக போடுங்க. நிறைய பேர் நேற்று நான் வந்து இதை ஒர்க் ஆகுதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தேன். இங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் ஏற்றுங்க அப்படி சொல்கிறேன். 2-3 பேர் ஏற்றிருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரே ஆட் ஆகலை. ஓகேங்களா? ஏன் ரெஃபர் ஆட் ஆகலாம், அவங்க ரெஃபர் கோடை தப்பாக போட்டிருக்காங்க மாற்றி. ஏன்னா அந்த லெட்டர்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்ததால் அவங்க கரெக்டாக போட முடியல. நான் உங்களுக்கு ஒரு ரெஃபர் கோடை ஒரு டைம் ஸ்பெல் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக கவனிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ரெஃபர் கோடு 900. ஓகேங்களா? 9001. அதுக்கப்புறம் இருக்கிறது ஐயா எல்லான்னு நிறைய பேர் டவுட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ். ஓகேங்களா? ஐ தான் அது. ஓகேங்களா? ஐ தான். நிறைய பேர் எல்லுன்னு நினச்சிருப்பாங்க, கேபிட்டல் ஐ ஆக்சுவலி. ஓகேங்களா? கேபிட்டல் ஐ அது. ஓகே, ஒன்று பக்கத்தில் எல்லுன்னு நினச்சிட்ருப்பீங்க, அது ஐ. அப்புறம் யூ அப்புறம் ஓ. ஓகேங்களா? ஓ அதான். ஓகேங்களா? இன்னொரு டைம் நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள், 9001. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல் இல்லை, அது ஐ. ஓகேங்களா? ஐ, அப்புறம் வந்து ஸ்மால் யூ, அப்புறம் கேபிட்டல் ஓ. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்பவும் முக்கியம். இந்த ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் பார்த்துக்கோங்க. 9001 கேபிட்டல் ஐ, ஸ்மால் யூ கேபிட்டல் ஓ. ஓகேங்களா? இதான் அந்த இடத்துல ரெஃபர் கோட் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ரெஃபர் கோடை என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆப் ஓப்பன் ஆயிரும். ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 20 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? 20 ருபீஸ் இந்த இடத்த மணி ஆட் ஆகிருக்கும். அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நம்ம எதாவது தப்பு பண்ணுறோம், ரெஃபர் கோட் தப்பாக போட்டுருக்குன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஆப்பில் வந்து பேமெண்ட் தருவாங்களா தரமாட்டாங்கன்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நாள் கிவ் வச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறோம். என்னால் முடிஞ்ச ஒரு ட்ரை தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் எந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி எனக்கு ப்ரூஃபாக சென்ட் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் பண்ணே உங்களுக்கு இந்த மாதிரி 20 ருபீஸ்னு காட்டுது பார்த்தீங்களா இந்த இடத்த, 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். இதை அப்படியே கிளிக் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் எனக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. நீங்கள் கிவ்வே நான் முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப். ஓகேங்களா?
இப்போ என்ன அனுப்பணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், எங்கே அனுப்பணுன்றதை சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் எனக்கு அனுப்ப போகிறீங்க. ஓகேங்களா, எல்லோரும் ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கம்போஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் உங்களோட அட்ரஸ் இருக்கும். டூ வந்து என்னோடய அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது. ஃப்ரீ ஃபயர் கபிலன் 0@gmail.com. டைம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவோம் கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதான் டூ அட்ரஸ். ஓகேங்களா, டூ அட்ரஸ். சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, உங்களோட நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரீ ஃபயர் நேம். ஓகேங்களா, மேலே சப்ஜெக்டில் உங்கள் நேம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரீ ஃபயரில் என்ன நேம் இருக்குன்றது சும்மா போட்டுக்கோங்க. நிறைய ஃபான்ஸ்லாம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சும்மா என்ன நேம் வருமோ அதை போடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக உங்கள்ட்ட யூஐடி வேணும். ஓகேங்களா, யூஐடி நம்பரில் இருக்குது பார்த்தீங்களா, 10 டிஜிட் நம்பரு, அதை 2 என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஃபோட்டோ யாரெல்லாம் சென்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்கள மட்டும்தான் நான் சேர்த்துக்குவேன். அதே மாதிரி எனக்கு யாரெல்லாம் இந்த மிஷினை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோர்னமெண்ட் நடத்துறேன்னு வச்சுக்கிங்களேன், யாரெல்லாம் அந்த மிஷினை முடிச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் அந்த கிவ்வேக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். வேறு யாராச்சும் என்ட்ரு ஆனால் உனக்கு கிக் அவுட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அதனால் வேறு யாரும் இதை பண்ண முடியாது. உங்களுக்கான இந்த இடத்த நீங்கள் அந்த இடத்த என்ட்ரி ஆகிருக்கணும். ஓகேங்களா, என்ட்ரி ஆயிருந்தால் மட்டும்தான் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த இடத்த நீங்கள் உங்களுக்கு ஸ்பின்வீல் மெத்தட் வேணுமா இல்லை டோர்னமெண்ட் வேணுமா அப்படின்றதையும் மறக்காமல் இந்த இடத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்பின்வீல்னால் நீங்கள் ப்ரூஃபை சென்ட் பண்ணிவிட்டு, ப்ரூஃப் எப்படி சென்ட் பண்ணுறது நிறைய பேர் கேட்பீங்க, அதான் சொல்லிடுறேன். ஒரு லிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணோடனே அட்டாச் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே லாஸ்ட்டாக பிடிச்சிருப்பீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு அப்படியே இந்த இடத்துல இருக்கும்ல ரீசனில், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணதுனால இங்கே வச்சிடலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பின்வீல் வேணுமா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வேணுமா அப்படின்றத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஓட்டு போட சொன்னால் 4000 பேர் ஓட்டு போடுறாங்க, ஆனால் வந்து அவங்க கிவ்வேலே கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் டோர்னமெண்ட்னு போட்டுறாங்க. ஓகேங்களா, அதனால் கலந்துக்கிற நீங்கள் தான் சொல்லணும் ஸ்பின்வீல் மெத்தட் வேணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் மெத்தட் வேணுமா, அதாவது ஃப்ரீ ஃபயர் கேமில் வேணுமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். முடிவு பண்ணும்போது அதாவது உங்கள் நேமு, இந்த இமேஜி, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் நேமு, உங்களோட யூஐடி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்வீலா இல்லை டோர்னமெண்ட்டா அப்படின்றது உங்களோட விருப்பம், அதை நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா, இதில் எது ரேராக ஓட்டு விழுதோ நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் வச்சுருவேன். எக்ஸாம்பிள் இப்போ டோர்னமெண்ட் அதிகமாக சொல்கிறாங்கன்னா அப்படியே அவங்களோட யூஐடி வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் நடத்துவோம். ஓகேங்களா, ஏன்னா ஒரே ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணுவேன். அதில் அந்த யூஐடியிலேருந்து கரெக்டாக வராங்களான்னு செக் பண்ணிவிட்டு, சப்போஸ் லைவில் இருக்கவங்க வேறு அடிச்சு வந்தாங்கன்னா உங்களுக்கு கிக் அவுட் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா, இதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. என்ன ப்ரோ ப்ரைஸு, லைவ் டைம் எப்போ, லைவ் இதில் நடக்கும் அப்படின்னா யூடியூப்பில் லைவ் நடக்கும். லைவில் நீங்கள் இருக்கணும், கன்ஃபார்ம் இருக்கணும் லைவில். ஓகேங்களா, என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் 6 to 7 நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 5:30 to 6:30 அது மாதிரி நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி டைமில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், மெயில் சென்ட் ஆச்சான்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணவே சென்ட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சென்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடுச்சா, டைம் வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிருப்பீங்க, எனக்கு ரிசீவ் ஆயிருன்னு தெரியணும் இல்லைங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் நான் சென்ட் பண்ணிட்டேன் ப்ரோ உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கடைசியில் சொல்லக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். சரி ஓகே, இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் வந்தால் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அங்கே என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ப்ரைஸ் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்து முடிவு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees ரெடிங் கோடு தான். ஓகேங்களா, 10 rupees ரெடிங் கோடு தான். என்ன ப்ரோ 10 ரூபா ரெடிங் கோடு, ஏன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தருவாங்களா இல்லை எப்படி பேமெண்ட் எடுக்கணும்னு கூட தெரியாது எனக்கு. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு ட்ரை ஓகேங்களா, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே கேஸ், வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே கேஸ், நிறைய மெம்பர்ஸ் வந்து கிவ்வே கொண்டு வாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையா. ஓகேங்களா, சரி, கிவ்வேவில் சந்திப்போம். பாய் பை, சிக்கே பாய். டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா.